மாதிரிங்க. ஏன்னா காலையில் 5 மணி 4:30னா எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு அப்புறம் அம்மா வந்து சாணி போடுவாங்க வாசலுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தண்ணி போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இயர்லி மார்னிங் 4:30க்கு எல்லாம் எழுந்தாச்சு. எழுந்து பார்ப்பாங்க. நாங்கள் எல்லாருமே எழுந்துட்டோம். எழுந்து சரி சாணி இல்லைன்னுட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு மாட்டுக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் போட்டாங்க. ஏன்னா சாணி நம்புள்தாக இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் திக்காக போடுவோங்க. அது இங்கே பக்கத்தில் எடுத்ததால் அதிகமாக எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இதாக தான் போட்டாங்க. அப்புறம் என்னங்க சாணி போட்டாச்சு. அப்புறம் அடுப்பு வலிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் எந்திரிச்சு இன்றைக்கி எப்பவுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். 5:30 6 மணிக்கு அந்த மாதிரி தான் எழுந்திரிப்பேன். இன்றைக்கி நமக்கும் கொஞ்சம் தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டோம். எழுந்ததால் சரி நம்ம வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சாணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்கே அடுப்பு வலிச்சிட்ருக்காங்க அம்மா. அதே போல் இது சின்ன பாப்பாவும் எந்திரிச்சிட்டு அவள் டீ எப்பவுமே காலைல எந்திரிச்ச உடனே அம்மா டீ போட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. சின்ன பாப்பா எந்திரிச்சிட்டு எப்படா தாத்தம்மா டீ போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா எழுந்திருந்தார். அதனால் அவங்க பெரியப்பாவும் அவளும் உட்காந்து காலையிலேயே ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் டீ குடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அவளும் அவங்க பெரியப்பாவும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பெரியப்பாவுக்கு எப்பவுமே வீட்டில் வைக்கிற டீ பிடிக்காதுன்ட்டு ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே பாப்பார்பட்டி போயிட்டு தாங்க டீ சாப்பிட்டு வருவார். அப்புறம் சரி இருட்டில் கோலம் போட்டால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவை கொஞ்சம் வெளிச்சத்தில் போட சொன்னோம். வெளிச்சத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எத்தனை புள்ளின்னா 2 4 6 8 10 12 14 15 புள்ளி நேர் புள்ளி. எத்தனை வர 2 4 5 வர இந்த கோலம். தமிழ் கோலம் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தமிழ் கோலமே சரி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக புள்ளி வச்சிட்ருக்காங்க. சரி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க. எப்பவுமே அவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு தமிழ் கோலம்னாவே. வளைச்சி போடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் அது தெரியவே மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சது என்ன ஒன்லி ரங்கோலி மட்டும்தான். அவங்க அம்மாலாம் பயங்கரமாக போடுவாங்க. தமிழ் கோலமே நிறைய போடுவாங்க. இந்த ஒரு வரை வச்சுட்டுக்கிறாங்க புள்ளி. ஒரு வரியா இல்லைங்க 5 புள்ளி. அப்புறம் கடைசியாக 1 மட்டும் வச்சிடுறது போல். அதுக்கப்புறம் தமிழ் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வளைச்சி போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். எங்கேருந்து தான் இவங்க இதெல்லாம் கற்றுக்குறாங்கன்னே தெரியலைங்க. நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த அளவெல்லாம் நம்மளால் தமிழ் கோலம் போடவே முடியாதுங்க. இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷனுக்கே இப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் எப்படிங்க கற்றுக்கணுப்பாங்க. சின்ன பிள்ளைலேருந்தே கற்றுப்பண்ணுப்பாங்களா இல்லை கல்யாணம் ஆகிட்டு கற்றுக்குவாங்களான்னே தெரியலைங்க. இப்போவே எங்களுக்கெல்லாம் சுத்தமாகவே எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தளவு போடவே தெரியறதில்ல. சுத்தமாக தெரியறதில்லன்னு வச்சுக்காங்களா. ஆனால் எந்தளவு வளைச்சி கோலம் போடுறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே எல்லாமே எந்திரிச்சு டீயெல்லாம் குடிச்சாச்சு. சரி என்ன பண்ணுறது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே கோலம் போட சொன்னோம். அதனால் கொஞ்சம் லேட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் அந்த புள்ளியை போயிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த சைடு போயிட்டு அப்புறம் எப்படி போகிறது, அப்புறம் வளைச்சி எப்படி போகிறதுன்றதை அவங்களே ஒரு டைம் போட்டு காமிச்சிக்கிறாங்க. போட்டு பார்த்தா தெரியுமே அப்படிங்கிறதுக்காக சும்மா கையிலே இப்படி போடுறதா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி வளைச்சி போடுறாங்க. இதில் ஒரு சில டைமில் தமிழ் கோலம் போடுறப்ப சின்ன தப்புகளும் கூட வர செய்யுங்க. பாருங்கள் இந்த கோலத்தில் ஹார்ட் ஷேப்பெல்லாம் வருது பாருங்கள். 2 ஹார்ட்டு அது பாருங்கள் இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க. அந்த சைடு ஒரு ஹார்ட்டு எல்லாமே ஹார்ட்டு மாதிரி போகுது. எப்படி போடுறாங்க வளைச்சி போடுறாங்க பாருங்கள். நம்மளெல்லாம் இந்த மாதிரி போடவே தெரியாது நமக்கெல்லாம். என்னத்துக்கு சொல்கிறீங்க பாருங்கள் எந்த அளவு அந்த கோலத்தை இது பண்ணி போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஒவ்வொன்றா ஒவ்வொரு பக்கமும் ஆரம்பித்து அப்புறம் ஒரு பக்கத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம கோலம் போடுறதாவே இது பண்ணிக்கிறது போல். ஆனால் எந்தளவு வளைச்சி போகிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஹார்ட்டு போட்டாச்சு. மறுபடியும் இன்னொரு ஹார்ட்டு இப்போ போடுவாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஹார்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வளைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஃபுல்லாகவே. இப்போ எல்லாத்தையும் கோலம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்களெல்லாம் டீ குடிச்சிட்டு ஒரே ஜாலியாக
அவங்களுடைய வேலையை அவங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் இது அவங்க அதுதான் அடுப்பெல்லாம் வலிச்சு விட்டாங்க இல்லைங்களா அம்மா, அதனால் வந்து இது தண்ணி காய வச்சுருவாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து தண்ணி காய வச்சு தான் குடிப்போம், நாங்கள் குளிக்குவோங்க. அடுப்பில் தான் காய வைப்போம், ஹீட்டரெல்லாம் போட மாட்டேங்க. அதனால் அப்புறம் என்னங்க இங்கே பாருங்கள், இப்போ ஒரு ஹார்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இது எப்படிங்க போடுறாங்க, நமக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. நம்ம கொஞ்சம் யோசித்து எதுலையாவது நோட்டில் போட்டு வச்சுருந்து தான் போடணும் போல். மொத்தம் எடுத்தாங்கன்னா அவங்களே சரன்னு இழுக்கிறாங்க. நல்லா இருக்கு இல்லைங்க கோலம். பாருங்கள் பார்த்துட்டு கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சென்ட்ரலில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாங்க. சென்ட்ரலில் மட்டும் எது வந்திருக்கு, அது மட்டும் தனியாக இழுத்துருவாங்க போல். அங்கே பாருங்கள், இந்த அளவெல்லாம் யாருங்க போடுவாங்க, என்னங்க நடக்குதுங்க. அங்கே பாருங்கள் இதே ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள், நடுவில் ஸ்டார் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டாரை வந்து அப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறான். அங்கே பாருங்கள் எப்படி போடுறாங்க பாருங்கள். நமக்கு தாங்க இன்னுமே தெரிய மாட்டேங்குது எந்த அளவு நம்ம இதாக இருக்கோன்னு பாருங்கள். கோலம் பாருங்கள், இது கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே கமெண்டில் வந்து இன்னும் மேலும் கோலம் வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் போடுங்க, அந்த மாதிரி எடுத்து போட சொல்கிறோம். அப்புறம் அங்கே போட்டாச்சுங்க, அப்புறம் இங்கே இந்த இன்னொரு வாசலுக்கு போடலாமே அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிக்கிறாங்க. இது எத்தனை புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி எங்கே காணோம். அதுக்குள்ளே அதான் நம்ம பிள்ளைங்க அடுப்பு பற்ற வைக்க தெரியல அப்படின்னதும் அவங்க டேடியை கூப்பிட்டு அடுப்பு பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னதான் இவங்க இப்படி தான் போடுறாங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்றதுக்காக நாமளும் பார்த்தாச்சு. இது பண்ணாச்சு. எத்தனை புள்ளி 2 4 6 8 10 12 போலிங்க. 2 4 6 8 10 11 ஆட்டுங்குதுங்க புள்ளி. 11 புள்ளி ஆட்டுங்குதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வளைச்சி போடுறாங்கன்னு பாருங்கள். வா இப்போ புள்ளி கண்டுபிடிச்சிடலாங்க. 2 4 6 8 அட நான் வேறு மறைச்சிட்டேன்னா இப்போ பந்து கண்டுபிடிச்சிடலாம். 2 4 6 8 10 புள்ளிங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. 10 புள்ளி. அதுக்கப்புறம் வந்து சைடில் இந்தாட்ட 2 வரிசை, அந்தாண்ட 2 வரிசை, அந்தாண்ட நடுவில் அந்த சைடு எத்தனை 1 2 3 4 5 10 புள்ளி. அதுக்கப்புறம் 8 புள்ளியில் 2 வரிசை, அப்புறம் 4 புள்ளியில் 2 வரிசை, 4 2 4 5 புள்ளியில் 2 வரிசை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புள்ளி மட்டும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதே மாதிரிக்குது இந்த கோலம். இல்லை இது வேறு மாதிரி இருக்குது போலிங்க. அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி தாங்க கோலம். ஏன்னா இது பாருங்கள், அது வந்து ஹார்ட்டாக வந்துச்சு, இது அந்த மாதிரி வரல. இது வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஒரு ஃபீலிங். இது எப்படின்றது எனக்கும் தெரியல. இது பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்கு பாருங்கள், அந்த மாதிரி வரும் போல். அப்படியே இந்த கோலம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. இது ஓகே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. பாருங்கள் இங்கே இன்னொரு பக்கம் வேறு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது தண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோலம் போட்டாச்சு. அடுத்தது என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அதான் இது எப்பவுமே நல்லா டார்க்காக தான் சாணி போடுவாங்க. முன்னாடி சொன்னதே தான். இந்த டைம் வந்து சாணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி மாதிரி போட்டாங்க. பாருங்கள், எப்பயுமே வந்து வெள்ளிக்கிழமை கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இது இழுத்துட்ருவாங்க அடுப்புக்கு. இந்த மாதிரி இழுத்துவிட்டா தான் வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாகவே இருக்கும் எப்பயுமே. அடுத்து வந்து நம்ம ரோனிஸ் குட்டி வேறு அதை தாத்தம்மா டக்குன்னு போட்டு போத்ததம்மா, நானும் வேறு இது அடுப்பை தைக்கணும், அவங்க தண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க போட்டோம் நம்ம அடுப்பை பற்ற வச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் எடுத்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இங்கே இழுத்தாச்சு, அங்கேயும் நம்ம இழுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக அங்கே இழுக்கிறதுக்கு போயிட்டாங்க. உடனே பாருங்கள், பெரிய பாப்பா தண்ணி எடுத்துகிட்டு வரா, சின்ன பாப்பாவும் பின்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னா இவங்க வேற ஒரு பக்கம் 2 பேரும் 4 பேரும் என்னத்துக்கு சொல்கிறீங்க, எங்களை பிடிச்சி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏதோ டீம் சேர்ந்துனுங்கிறாங்களாம்மா.
இவங்க 2 டீமா, 2 பேரும் ஒரு டீமா, அவங்க 2 பேரும் ஒரு டீமா. யார் யாருன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க ஒவ்வொரு டீமா, பெரிய பெரிய பிள்ளைங்க ஒரு டீமா. இவங்க 2 பேரும் ஜடை போடுறதில்ல, அப்படியே தலை சீவின்னு போயிடலாம். அவங்க 2 பேரும் ஜடை போட்டுன்னு தலை சீவிட்டு வரணும் இல்லைங்களா, அதனால் அப்புறம் ஏதோ ஒன்று அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு டீம் பண்ணிட்டு. எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமைனால அம்மா இப்படி தான் வந்து அடுப்பு மேலே அப்புறம் இந்தட்ட கோலம் போடுறது எல்லாமே இது பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி டீம் போட்டு எங்கள் அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாம் வந்து என்னத்துக்கு சொல்கிறீங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டெல்லாம் 9 மணி ஆனால் கூட ஸ்கூல் போக மாட்டாங்க. இப்போல்லாம் காலையில் 8 மணி ஆச்சா 7:30 ஆச்சா டக்குன்னு டீம் போட்டு ஃபாஸ்ட்டாக யார் ரெடி ஆகிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க வின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு பக்கம் டீம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னத்துக்கு சொல்கிறீங்க, இவங்களுக்காகவே இவங்க டீம் போகிறதுக்காகவே நேரத்தில் எழுந்து சமைக்கணும் போல். சமைச்சா தானே அப்போ சாப்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா அது வேறு ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிடும். இப்போ 2 அடுப்புமே இவங்களால பற்ற வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சரி அவர் போய் சப்போர்ட் பண்ணார். அடுப்பை நாமளாவது பற்ற வச்சுடுவோம், எங்கேயோ பிள்ளைங்க தண்ணி கை வச்சுக்கிட்டோம். அது வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அவர் கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு போகணுன்றதால 2 அடுப்பில் யார் இதில் ஃபஸ்ட்டு காயுது, யார் அடுப்பில் ஃபஸ்ட்டு காயுதோ அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தண்ணி காய வைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ரோனிஸ் கொஞ்சம் மூஞ்சி காமிடா அப்படின்றதுக்கு நம்ம ரோனிஸ் வேறு, நீங்களாம் வீடியோ எடுக்கிறீங்க அதனால நான் மூஞ்சி காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே காமிடா, காமிக்கவே மாட்டியாடா அப்படின்னதுக்கு போங்க நான்லாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச முடிச்சிக்கினா. நம்ம அரிக்குட்டிக்கு வேற ஒரே வெக்க மழையாக பொழியுது. அரிப்பிள்ளைக்கு வேற இவன் மூஞ்சவே காட்ட மாட்டேங்கிறானே, நம்மளை மட்டும் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதனால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஃபாஸ்ட்டாக யார் டீம் தண்ணி காயுது அப்படிங்கிற போட்டி தான். இவங்க 2 பேரும் ஒரு டீமு, அவங்க 2 பேரும் ஒரு டீமு. இவங்க டீம் சேர்ந்துட்டு நாங்கள் படுற பாடுக்குதே ஷோப்போ, என்னத்துக்கு சொல்கிறீங்க, அவ்வளோ ஒரு அக்கறம் பண்ணுறாங்க 2 வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்துட்டு. அப்போ என்னங்க நம்ம அரிக்குட்டி வேற ருனிசனா டக்குன்னு பாரு பேப்பரை போடு ஃபாஸ்ட்டாக எறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் பேப்பரை கிழிச்சிட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டா. உடனே வந்து இது ஃபாஸ்ட்டாக தண்ணி எடுத்து வைங்க அப்போ தான் காயும் அப்படின்னு சொன்னால் உடனே அவன் எழுந்து போய் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், தூக்க முடியலனாலே கஷ்டப்பட்டு தூக்கி தண்ணி எடுத்து வச்சிட்டான் தம்பி ஒரு வழியாக. உடனே வந்து பாப்பா பிரணிமா வந்து நீங்கள் மட்டும்தான் தண்ணி காய வைப்பீங்களா, நாங்களும் காய் வைப்போம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அதை தேடிட்டு இருந்தா. 2 அடுப்பும் பற்ற வச்சாச்சு. 2 அடுப்புலையும் தண்ணி காய வச்சு நமக்கு எந்த அடுப்புலேருந்து தண்ணி கொடுக்குறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு ஒரு பக்கம் மண்டியை கொடுப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு. 2 பக்கமாக நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காய் வைக்குவோம் அப்படிங்கிறது இங்கே சின்னவங்க, அடுத்து இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு காய் வைக்குவோம் அப்படிங்கிறது பெரியவங்க. அடுத்தது வந்து அப்பா பால் கறக்கிறதுக்கு கேன் எடுத்துன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் இல்லைங்களா, டக்குன்னு நேரத்துலேயே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தால் தான் கோயிலுக்கு போக முடியும். நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கே நாங்கள் பூஜை பண்ணுறோம். அதனால் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைனா டக்குன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு போக ஆரம்பிச்சிடுவோம். நம்ம பிரணிமா வேறு ஒரு பக்கம் பெரிய பாப்பா உடனே எடுத்து இது பண்ணி அவங்க நேற்று தாங்க அதை கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து என்னென்னா இது கல்லை கட்டி அந்த பேப்பரில் 2 சைடும் அந்த இது தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது 2 சைடும் கல்லை கட்டி விட்டு அதிலேருந்து அப்படியே தூக்கி போட்டால் அது எதோ ராக்கெட் மாதிரி போய் வருதுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அம்மா வந்து வாசலுக்கெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது டார்க்காக இருக்கும், ஏன்னா சாணி வந்து நல்லா நம்புதேன்றதால நல்லா திக்காக போட்டுன்னு இருந்தாங்க. அதனால் இந்த கோலமெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்படியே கொஞ்சம் பெல் பட்டனும் தட்டி விடுங்க. எங்களுடைய வீடியோஸ்க்கெல்லாம் மேலும் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மேலும் வளர முடியும். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், அதுதான் இதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளிக்கிழமை நான் இது எடுத்து வச்சேன். நம்ம சேனலில் வந்து இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக மினி விளாக்காக வீடியோவாக ஏதோ ஒன்று நம்ம போட்டுருவோம் ஒன்றும். ஏன்னா வெள்ளிக்கிழமைனாவே வந்து நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தானே, அதனால் அதுக்காக தான் சரி நம்ம இது ஒரு நாளைக்கு எடுத்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய குட்டீஸுங்கெல்லாம் பிடிக்கும்னா அப்படியே நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு இன்னொரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க.
நம்ம குட்டீஸுங்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே சண்டை போட்டுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளேயே அவங்க ரொம்ப பாசமாக இருந்துப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அதுதான் நம்ம குட்டீஸுங்க எல்லாருமே க்யூட்டு, அழகு. அது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படின்னு தான் எங்கள் சேனலில் கொஞ்சம் அப்படியே என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.